அடுத்த வருஷம் தலசம் வேற இருக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இதற்கிடையே ஒரு ரன் ஆஸ்திரேலியாவின் அயனார் ஓடி கட்டுகிறார். ஆஸ்திரேலியாவின் மிக சிறந்த வீரர் சஞ்சய் அணியின் பந்து வீச்சாளர் சஞ்சய் எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் கிட்ட கொஞ்சம் வாங்க. உங்க டாகுக்கு மாலை வாங்கி வச்சிருக்கோம். சிறப்பாக போடப்பட்ட பந்து இதற்கிடையே ஒரு ரன்கள் ஓடி கட்டுகிறார்கள் ஆஸ்திரேலியா. அடிக்கப்பட்ட பந்து இது ஆரா இல்ல கேட்ச். மகேஷ் தனது சிறப்பாக பந்து மகேஷை தாண்டி பால் போயிடுமா? இதற்கிடையே ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவின் அடுத்த மட்டையாளர் யார்? விஷ்ணு. இதோ எங்கள் நட்சத்திர வீரர் தினேஷ் ஓவர் கேட்டு முடிவில் 17. இதற்கிடையே ஓவர் ஆஸ்திரேலியாவின் எண்ணிக்கை 17. 3 முடிவில் அணியின் எண்ணிக்கை 17. அடுத்த பந்து வீச்சாளர் தினேஷ் 4ஆம் ஓவரை வீச வந்துள்ளார். தினேஷ் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? எதனால? ஏன் நிப்பாட்டினீங்க? டைம் இல்ல. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இது ஒரு நல்ல பந்து. ஏதோ ஒரு சிறிய தடுமாற்றம் தினேஷிடம். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இது 4ஆகுமா? இல்லை 2ஆகுமா? இல்லை, ஒரு ரன் மட்டுமே. ஒரு ரன் ஓடி கட்டுகிறார்கள். சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்த எங்களது காளை அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மேட்ச் கிறிஸ்துபுரம் பிரீமியர் லீக் நாளைக்கும் இருக்கு, எல்லாரும் மறந்துடாதீங்க. அடுத்த பந்து நல்ல முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இது ஆளாகுமா? இல்லை, இல்லை. இருவரிடம் ஒரு சிறிய வாக்குவாதம். சோ அதனால ஏதோ சிறு தடுமாற்றம். இதற்கிடையே ஒரு ரன் ஓடி கிடைக்கிறார்கள் ஆஸ்திரேலியா. குடிக்கலாமா வேணாவா? நீயா நானான்ற மாதிரி.
தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது பால் மேல தான் போயிருக்கு. ஆளாகுமா? அதுக்கு இல்லை. சிறப்பாக சிறப்பாக கேட்ச் பிடித்த நமது தாய் அவர்களுக்கு டிபிஎல் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த மட்டையாளர் யார்? அடுத்த மட்டையாளர் அசோக் அவர்கள். அடுத்த மட்டையாளர் அசோக். கடந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிய அசோக் இந்த போட்டியில் எப்படி விளையாடுவார் என்றது நாம் பார்க்கலாம். அடுத்த மட்டையாளர் அசோக். மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க அம்பையர், ஏன்னா நம்மளுக்கு நேரம் இல்லை. நம்ம தான் யூஸ்ட் ஸ்கோர்னா. சிறப்பாக போடப்பட்ட பந்து டாட் பால். தினேஷ் தனது அணிக்காக சிறந்த முறையில் தனது பவுலிங்கை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக. இதுவரை நடந்த போட்டிகளிலே அதிக ரன்களை எடுத்த ஒரே அணி நியூசிலாந்து அணியாக தூக்கி அடிக்கப்பட்ட வந்து பந்து இது நான்காகுமா? இல்லை இல்லை, காலை 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 காலை. ஒரு ரன் மட்டுமே ஓடி கடுகிறார்கள் ஆஸ்திரேலியா. ஓவர் என்று நடுவர் அறிவிக்க இதோ வந்துவிட்டார் எங்களது நெதர்லாந்து அணியின் நட்சத்திர வீரர் குப்பை என்கின்ற இந்த பேரை ஆஸ்திரேலியா 20 சொன்னாலும் 4 ஓவர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் தொடரும். 2 நிமிஷம் பிரேக். இது கொஞ்சம் சீக்கிரமா உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன பேசிக்கோங்க. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. ஏனோ ஆஸ்திரேலியா அணி சிறு தடுமாற்றம். Two minutes break முடிஞ்சிடுச்சு. இதோ வந்துட்டார் தம்பி. அந்த பேனர் ஆண்ட கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா. லைவ்ல நீ மட்டும் தான் தெரியற தம்பி. கீழே இறங்கு. அயர்லாந்து அணியின் நான்கு ஓவர் முடிவில் அணி 20. இது 3ஆவது வாட்டி தான் சொல்றேன். 4 ஓவர் அணியில் அணி எண்ணிக்கை 20. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஐயோ என்னாச்சு? அவுட்டா? அவுட் என்ற முறையில் அசோக் அவர்கள் டைம் முடிஞ்சிச்சு. 2 minutes பிரேக் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் சீக்கிரமா மேட்ச் நடத்துங்க அம்பையர், ஏன்னா நம்மளுக்கு நேரம் இல்லை. இன்னும் 3 மேட்ச் நடத்த வேண்டியது இருக்கு. மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா? வேகமா மேட்ச் நடத்துங்க. டைம் முடிஞ்சிச்சு. வெங்கி கொஞ்சம் நிக்க வச்சிரு. வெங்கி கௌசி போ சொல்லு. கௌசி முடிஞ்சிச்சு. கௌசி நான் கொஞ்சம் வெளியே வாங்கினா டைம் இல்லை நம்மளுக்கு. டைம் முடிஞ்சிச்சு. அம்பையர் கொஞ்சம் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. அம்பையர் கொஞ்சம் பேசுங்க அம்பையர், ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. நடுவர் தீர்ப்பே இறுதியானது, அதுவும் உறுதியானது. நடுவர் இடத்தில் எந்த வாக்குவாதமும் விவாதமும் இருக்கக்கூடாது, ஏனென்றால் நடுவரே இந்த மேட்சை நியமிப்பார். நேரம் இல்லை பட்டாணி, போதும் வா.
லாஸ்ட் பால் அவுட்னால 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. ஏனென்றால் அவுட் லாஸ்ட் பால், ஸோ அதனால ஒரு ரன் மைனஸ். அவுட் என்றதால் 19. 4 ஓவர் அணியில் 19 ரன்கள். அடுத்த பந்து வீச்சாளர் திலீப். அடுத்த பந்து வீச்சாளர் திலீப் 5வது ஓவரை வீச வந்துள்ளார். திலீப் இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அவர் பேர் சீனி, ஆஸ்திரேலியா. சீனி ஒரு சிறந்த பேட்ஸ்மேன். சிறப்பாக போடப்பட்ட பந்து, இது டாட் பால். திலீப் தனது அணிக்காக சிறந்த முறையில் வீசிக் கொண்டிருக்கிறார். தனது அணிக்காக ஒரு ஃபுல் டாஸ். இதற்கிடையே 1 ரன்கள் ஓடி கிடைக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவின் ஃபர்ஸ்ட் பால் டாட். அடுத்த போட்டியானது, இது ஒரு விக்கெட். இதற்கிடையே ஒரு விக்கெட் எடுக்கிறார் திலீப். அடுத்த போட்டியானது அயர்லாந்து வர்சஸ் இந்தியா. இது வந்துவிட்டார் கோகுல் என்கின்ற குலிகா. இவர் ஒரு நல்ல மட்டையாளர். குலிகா ஒரு சிறந்த மட்டையாளர். இந்த மைதானத்தை நன்கு அறிந்தவர் கூலிகா. அவர் அடிச்சா பால் கிளியர் அளவு அடிப்பார் பால். அவர் அடிச்சா மிட்வேக் போவான், லெக் சைடில் அடிச்சா, ஆஃப் சைடில் அடிச்சா வெளியே போவோம். ரசல் கூட சொல்லலாம், பட் ஆனால் ரசல் வெஸ்ட் இண்டீஸ். அடுத்த போட்டியானது அயர்லாந்து வர்சஸ் இந்தியா. யாரும் எங்கேயும் போகாதீங்க. திலீப் சூப்பரா போடுறாரு. சிறப்பாக போடப்பட்ட பந்து, அது ஒரு டாட் பால். திலீப் தனது அணிக்காக சிறந்த முறையில் தனது பவுலிங்கை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்னா 2 ரன்னா 2 ரன்கள். இதற்கு 2 ஓட்டங்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா. சிறப்பாக போடப்பட்ட பந்து, இது ஒரு டாட் பால். இதற்கிடையே ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. திலீப் தனது ஓவரை சிறப்பாக வீசியுள்ளார். அடுத்த பவுலர், அடுத்த பந்து வீச்சாளர் யார் என்ற ஒரு கேள்வி வந்துள்ளது. அடுத்த பந்து வீச்சாளர் ஹனீஃப். இவர் ஒரு சிறந்த பவுலர். இவருக்கு நிறைய வேரியேஷன்லாம் தெரியும். கட்டர், இவருக்கு நிறைய வேரியேஷன்லாம் தெரியும். இவர் அவ்வளோவா அடிக்கிறதே கஷ்டம். எக்கனாமி 2ல தான் போடுவார். 6 பால் 2 ரன் போறது பெரிய விஷயம். அடிக்கப்பட்ட வந்து இது ஒரு 6. இனி தனது மட்டை சிறப்பாக விளாசியுள்ளார். காலை நீங்க அதை நினைச்சா கூட பிடிக்க முடியாது.
இது ஒரு ஷார்ட் பால். தனது மாட்டை சிறப்பாக விளாசியுள்ளார். கம்பேக் கொடுத்திருக்கார் அனீஃப். ரிவெஞ்ச்னா இதுதான் ரிவெஞ்ச். ஃபர்ஸ்ட் நீ 6 வச்சா, ரெண்டாவது நான் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு யாக்கரை சொருனா ரிஸ்ட்ரிக்டில் கேபிபி குறி பார்த்து போடுன்ற மாதிரி போட்டாரு. ஸ்டிக் பறக்குது. அடுத்த மட்டையாளர் ஷான் லோகேஷ். இவரும் ஒரு பிக் ஹிட்டர். ஆஸ்திரேலியாவின் டிம் டேவிட். பந்து வாரா ஆறு. நான் சொன்ன மாதிரி இவர் ஒரு Tim David தான். மெட்வேல் போய் பட்டுது. நான் சொன்ன மாதிரி தான் நடந்தது. ஏன்னா இவர் ஒரு டிம் டேவிட், ஆஸ்திரேலியாவின் டிம் டேவிட். முன்னாடியே அமைச்சிருக்கலாமேப்பா. இப்படி ஆடுறாரு. அடிக்கிற ஒரு பாலும் அந்த மெட்வேல் கண்ணாடியில தான் போய் படுது. அனிஃபம் நல்லா போட பவுலர் தான். மீண்டும் நான்காகுமா? நான்கு. ஷான் லோகேஷ் தனது அணிக்காக சிறந்த முறையில் தனது மாட்டையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சிறப்பாக தனது மாட்டையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஷான் லோகேஷ். ஏதோ போலர் தடுமாற்றம். தம்பி கொஞ்சம் வெளியே வாப்பா, சைக்கிள் எடுத்துட்டு. மேட்ச்லாம் நடும்போது சைக்கிள்லாம் உள்ள திரும்ப கூடாது, வெளியே வாப்பா. அது மாதிரி அந்த சைடில் உட்காந்துருவாங்களா, கொஞ்சம் வெளியே வந்துருங்க. யாரும் மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்டு வந்து இதற்கடி 1 ரன்கள் ஓடி கிடைக்கிறார்கள். அருமையாக பந்து. கோகுல் ஏனோ ஒரு சிறு தடுமாற்றம். என்ன ஆனது? 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39. 7வது ஓவரை வீசப்போவது யார்? இதோ வந்துவிட்டார் எங்கள் பட்டாணி. 7வது ஓவரை வீச வந்துள்ளார் திலீப். ஷான் லோகேஷ் அடித்தார். இது கேட்ச் ஆகுமா? இல்லை. ஆஹா, நல்ல ஃபீல்டிங். பாலாஜி அவர்களே நல்ல ஃபீல்டிங். நல்லா டப் தான் பண்ணிக்கிறாரு. பட் ஆனா பாலை பிடிக்கும்ல. ஒரு கஷ்டமான கேட்ச் தான். அவருக்கு ஒரு டிபிஎல் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு ஸ்வீப் ஷாட் சொல்லலாம். போட்டு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா அணியின் நட்சத்திர வீரர் ஆரி என்கின்ற சரவணன் விக்கெட் டேக்கர். நாங்க செல்லமா அப்படிதான் கூடுவோம். சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் ஷான் லோகேஷ். நல்ல முறையில் தடுத்தாட்டப்பட்ட வந்து இது 1 ரன் மட்டுமே. அடுத்த போட்டியானது
அயர்லாந்து vs இந்தியா. இரண்டு அணியின் கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க, டாஸ் போடணும். அடுத்த போட்டி சிறப்பாக போடப்பட்ட வந்து இது ஒரு டாட் பால். சிறந்த முறையில் விக்கெட் கீப்பிங் பண்ணி கொண்டிருக்கிறார் சஞ்சு பாய். சஞ்சு பாய் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சா மாறுமா? இல்ல, கேட்சை தவற விட்டார்கள். யாரும் கேட்ச் கிட்ட வரல. நீ பிடிக்கிறியா நான் பிடிக்கிறேன்ற ஒரு சின்ன ரோமன் பவுல் நின்றாருங்க. பவுல் நின்றாரு. இதற்கிடையே ஒரு ரன்கள் ஓடி வருகிறார்கள். நீங்கப்பா கேட்ச் பிடிச்சிருக்காரு. லாஸ்ட் பால் என்று இருக்கிறது. லாஸ்ட் பால். இன்னும் ஒரு பந்து இருக்கிறது அம்பையர். இந்த ஓவர் முடிய இன்னும் ஒரு பால் இருக்கு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது 6. சான் லோகேஷ் தனது மட்டையை சிறப்பாக விளாசி கொண்டிருக்கிறார். 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 55. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 55. அடுத்த போட்டியானது அயர்லாந்து vs இந்தியா. இரண்டு அணியில் உள்ள கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்து கடைசி ஓவரை வீசப்போகும் வீரர் யார்? தாய். இவரும் ஒரு நல்ல போலர் தான். ஏழு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 55. இதுவே இந்த போட்டியின் கடைசி ஓவர். லோகேஷ் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். லாஸ்ட் ஓவர் சாய். சிறப்பாக போடப்பட்ட பந்து ஒரு வைடியாக சிறப்பாக வீசப்பட்ட பந்து இது. நன்றாக முறையில் வீசப்பட்ட பந்து இது. டெக்னிக்கல் பால். இது நான்காகுமா? இல்லை, சிறப்பாக பிடிச்சார் அந்த பாலை தினேஷ் அண்ணா. தினேஷை தாண்டி பால் போவாது. ஏன்னா தினேஷ் கிட்ட பால் வரவே வராது. லோகேஷ் மிட்வே பால் இது. சான் லோகேஷ் தனது மட்டையை சிறப்பாக விளாசி கொண்டிருக்கிறார். மிட்வே தான், மிட்வேன்னு எழுதிட்டான் பால்ல லோகேஷ். தனது அணிக்காக சிறந்த முறையில் தனது மட்டையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சான் லோகேஷ். இது வரைக்கும் 5 6 கிட்ட கூட அடிச்சிருப்பாரு. 3 பந்துகளில் எவ்வளவு ரன் வரும் போண்டு அவர் மிட்வே டார்கெட் கொடுக்கிறார். கண்டிப்பா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது ஒரு இடம் டேமேஜ் ஆயிரும். அஞ்சு பாய் சான் லோகேஷ் தனது அணிக்காக சிறந்த முறையில் தனது மட்டையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சூப்பரா விளாடுறாரு. டீம் டேவிட் சான் லோகேஷ். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. இது ஆகுமா? இதுவும் ஒரு 6 தான். நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும் நமது லோகேஷ் அவர்கள். இன்னும் 2 செட்
இன்னும் 2 ஆறுகளை பதிவு பண்ணால் 50 ரன்னை இன்னும் 2 சிக்ஸர்களை அடித்தால் போதும் தனது அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணுவார் சான் லோகேஷ். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, இதுவே மாறுதான். சான் லோகேஷ் அவரோட பந்தானது ஃபுட்பால் மாதிரி தெரிகிறது போல, ஏனென்றால் அவர் அடித்தால் 6 மட்டும் தான் போகிறது. யோகேஷுக்கு வந்து மெர்க்குரி பிளஸ் வந்து ஃபுட்பால் மாதிரி தெரியுது போல, அந்த அடி அடிக்கிறார். அவர் அடிக்கிற அடி எல்லாமே மின்வே கிட்ட தான் போகுது. கண்டிப்பா இன்னைக்குள்ள சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது ஒரு இடம் டேமேஜ் ஆயிரும் கன்ஃபார்ம் தெரிகிறது. சூப்பரா விளையாடுறாரு சான் லோகேஷ். தனது அடித்தால் சிறந்த முறையில் தனது மட்டை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். லோகேஷ் 50 ரன்னை அடிப்பாரா? இந்த மைதானத்தில் அவளுடன் காத்து கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியா அணி போலர் நின்ட்டாருங்க. இன்னும் ஒரே ஒரு ஆறு தாங்க. முடிச்சிட்டாருங்க அவரு. ரோமான் முடிச்சிட்டாரு. சான் லோகேஷ் சூப்பரா விளையாடுறாரு. பட் ஆனா அவரால செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணல. லோகேஷ் வந்து 44 ரன்களில் விக்கெட் இழந்தார். 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 74. 75 எடுத்தால் வெற்றி பெறும் வெஸ்ட் இண்டீஸ். 44. சான் லோகேஷ் தனது அணியின் சிறப்பான பந்து சான் லோகேஷ் சூப்பரா பேட்டிங் விளையாடுறாரு. 44 ரன்ஸ் வச்சிருக்காரு. சூப்பரா விளையாடுறாரு சான் லோகேஷ். அவரோட டார்கெட்டே மிட்வே தான். 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 74. 75 அடித்தால் வெற்றி பெறும் வெஸ்ட் இண்டீஸ். மேட்சை கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க, நம்மளுக்கு நேரம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போகணும் எல்லாரும். நீ புட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். வெஸ்ட் அணி கொஞ்சம் உள்ள வந்துருங்க. எங்க இருக்க சாய்? வாசிங்க வாசிங்க. அடுத்த போட்டிக்கு டாஸ் போட அயர்லாந்து அணி கேப்டனும் இந்தியா அணி கேப்டனும் மேடை அருகே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போங்க ஆஸ்திரேலியா டீம். ஏன்னா நம்மளுக்கு நேரம் இல்லை, இந்த மேட்ச் நடத்தணும். கொஞ்சம் அவங்க ஃபீல்ட் செட்டப்லாம் இப்பே பண்ணுறாங்க. அயர்லாந்து அணி கேப்டன் அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் உங்கள் பேட்டிங்கை சீக்கிரமாக கொஞ்சம் அனுப்பிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. யார் உங்களோட ஓப்பனரோ உங்களை கொஞ்சம் அமுச்சு விட்ருங்க. மேட்சை சீக்கிரமாக நடத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துபுரம் பிரீமியர் லீக் நடத்தும் 8ஆம் ஆண்டிற்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டியானது இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்கள் நடைபெறும். எங்களுக்காக ஸ்பான்சர் செய்த ஆஸ்திரேலியா டீம் அப்படியே உள்ள போறீங்களா கொஞ்சம்? எங்களுக்காக ஸ்பான்சர் செய்த ஸ்னைப்ஸ் மென்ஸ்வேர், SS ஹைதராபாத், SKM மட்டன் ஸ்டால், பாய்ரா, டிங் டாங், யாழ் கலைக்கூடம், AES பப்ளிகேஷன் மற்றும் சச்சின் ஸ்போர்ட்ஸ் இவர்களெல்லாம் எங்களுக்கு ஸ்பான்சராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைமும் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். Plug.in அவர்களும் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சாரி பேர் சொல்ல மறந்துட்டேன். டென்மார்க். நம்மளுக்கு டைம் கொஞ்சம் இல்லை. கொஞ்சம் ஆஸ்திரேலியா உங்கள் ஃபீல்ட் செட்டப்லாம் இப்பயே பண்ணுறீங்க. டிசிஷன் கொஞ்சம் போங்க. ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போங்க. பேட்ஸ்மேன்
எங்களுக்காக இந்த கொடியெல்லாம் நட்டு வச்சவர் மகி. அடுத்த போட்டியானது அயர்லாந்து வர்சஸ் இந்தியா. டாஸ் இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்க கேப்டன்ஸ், ரெண்டு டீமோட கேப்டன்ஸ் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. டாஸ் போட்டாச்சா? போடல, கொஞ்சம் வந்துருங்க, ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் ஓபனர் மகேஷ் மற்றும் வெங்கி. மகேஷ் மற்றும் வெங்கடேஷ். ஆஸ்திரேலியா உங்க ஃபீல்ட் செட்டப்பை கொஞ்சம் டபன் பண்ணுங்க, டைம் இல்லை. பேட்ஸ்மேனே உள்ள வந்துட்டாங்க, இன்னும் நீங்கள் ஃபீல்ட் செட்டப்பே பண்ணல. அம்பையர் நடுவர் கொஞ்சம் ஃபீல்ட் செட்டப்லாம் கொஞ்சம் பண்ண சொல்லுங்க அவங்கள, ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடையாது. பேட்டிங் டீமே உள்ளே வந்துடுச்சு, பட் ஆனால் ஒன்றும் ஃபீல்ட் செட்டப் எதுவும் பண்ணாமல் இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாக நடத்துங்க. அயர்லாந்து அணியின் ஓபனர். அடுத்த போட்டியானது அயர்லாந்து வர்சஸ் இந்தியா. யாரும் எங்கும் போகாதீங்க, மேட்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்கள் மேட்ச் ஆனது நடைபெறும். சொல்லுங்க பேர். பாலா. இந்த போட்டிகளானது நியூ பால் முறையில் நடைபெறுகிறது. எங்களுக்காக ஸ்பான்சர் செய்த அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்கள் டிபிஎல் கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சவுத் ஆப்பிரிக்கா அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் ஆடன். அவர் அடிச்ச ஸ்கோர்லாம் மறந்துச்சு யாருக்கும். ப்ரோ ஆனந்த் எங்க போறீங்க? சஞ்சு பாய். அது மட்டும் இல்லாம சஞ்சு பாய் கிட்ட இருந்து ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சாளர் சந்தோஷ் முதல் ஓவரை வீச வந்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் சந்தோஷ், அதே போன்று சந்தோஷ். அதே போல பேட்டிங்ல ஸ்ட்ரைக்ல இருக்கிறது மகேஷ் மற்றும் நான் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது வெங்கடேஷ் அண்ணா. ஆஸ்திரேலியா அணிக்காக முதல் ஓவரையும் அவருக்காக நான் ஸ்ட்ரைக் வெங்கி. ஆஸ்திரேலியா அணியின் ஓவர் வீச வந்துள்ளார் சந்தோஷ் முதல் ஓவரை. சிறப்பாக விளையாடிய பந்தது, நல்ல முறையில் ஆடப்பட்ட பந்து. இதற்கிடையே 1 ரன்கள் ஓடி கிடைக்கிறார்கள் வெஸ்ட் இண்டீஸ். சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் இல்லது. நல்ல முறையாக வீசப்பட்ட பந்துங்க. 8 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 74. 75 அடித்தால் வெற்றி பெறும். சிறப்பாக போடப்பட்ட பந்து சந்தோஷிடம். நல்லா போட்டாருங்க பால. சந்தோஷ் தனது அணிக்காக சிறந்த முறையில் தனது எங்க இருந்தாலும் அடுத்த போட்டியானது வெஸ்ட் இண்டீஸ் தூக்கியடிக்கப்படும் வந்து இதற்கிடையே 1 ரன்கள் ஓடி கிடைக்கிறார்கள். அடுத்த போட்டியானது அயர்லாந்து வர்சஸ் இந்தியா. கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க, டாஸ் போடணும். நல்ல முறையில பந்து போறாருங்க சந்தோஷ். சிறப்பாக போட்டாரு பந்து. நன்றாக வீசப்பட்ட பந்து அது. ஒரு ஸ்லோ லெக் கட்டர்.
தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது நாலாகுமா? 4 4 4. நல்ல ஷாட்டுங்க. சிறப்பாக நல்ல அடிக்கப்பட்ட ஷாட். பந்து இது. மகேஷ் தனது மட்டையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக. நல்லா ஆடி இருக்காருங்க அவர். மகேஷ் தனது அணிக்காக சிறந்த முறையில் தனது மட்டையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையே ஓவர் என்று நடுவர் அறிவிக்க ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6. இதற்கிடையே ஓவர் என்று நடுவர் அறிவிக்க ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6. பவர் பிளே 2 ஓவர். மாற்றான் ஆரோஸ் மாற்றான் இரண்டாம் ஓவரை வீச வந்துள்ளார். இந்த மேட்சுக்கு டாஸ் போட சான் லோகேஷ். நல்லா இருக்கும். இந்தியா மற்றும் அயர்லாந்து அணியின் கேப்டன் மேடை அருகே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள. அடுத்த பந்து வீச்சாளர் சான் லோகேஷ். அவர் பேட்டிங்ல சூப்பரா ஆடிருக்காரு. பவுலிங்ல என்ன பண்ணுவார் பார்க்கலாம். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது ஒரு ஸ்வீப் ஷாட். ஸ்வீப் ஷாட் என்ற முறையில் ஒரு 6. அஞ்சு பாய் முறையில் வீச பண்ணி வீசு அடிக்கப்பட்ட பந்து இது ஒரு ஸ்வீப். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டன் தனது 6ஐ அடித்துள்ளார். வெங்கியன் அடிக்கிற ஒரு 6க்கும் 100 ரூபாய் தருவார் என்று தினேசனா சொல்றாரு. நான் சொல்லல. சிறப்பாக போட்டப்பட்ட பந்து. ஓட்டம் எதுவும் இல்லை. டாட் பால். சந்தோஷனா கொஞ்சம் நகத்தை கடிக்காதீங்க. ஒரு கேட்ச் என்ற முறையில் பெவிலியன் நோக்கி வருகிறார் கேப்டன் வெங்கியனா. நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ். சிறப்பாக வீசப்பட்ட பந்து அது ஒரு எங்களுக்காக ஸ்பான்சர் செய்த அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்களது கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்ற அடுத்த வருடமும் ஸ்பான்சர் செய்ய நாங்கள் கண்டிப்பா நீங்க வாங்க. திலீப் அடுத்த மட்டையாளர் திலீப்ங்க. செல்லமா பட்டாணின்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். அடுத்த மட்டையாளர் யார்? எங்க இருக்கிறார்? வெஸ்ட் இண்டீஸ் அணியின் மட்டையாளர் யார்? அடுத்த மட்டையாளர் ஆட்டோக்காரத்தம்பி எங்கிருந்தாலும் வேறு அருகே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மட்டையாளர் திலீப். பவுலிங்ல சிறப்பாக போடலனாலும் பேட்டிங்ல கண்டிப்பா ஆடுவாரு. ஏன்னா இவருக்கு அந்த எலிஜிபிலிட்டி நிறைய இருக்கிறது. ஏனென்றால் இவர் ஆக்ஷன்லயே 1000 பாயிண்ட் மேல போய் எடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா ஆட்டோக்கார தம்பி சான் லோகேஷ் சிறந்த முறையில் தனது பந்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சிறப்பாக போடப்பட்ட பந்து இது ஒரு டாட் பால். மிக நேர்த்தியாக போடுகிறார் லோகேஷ். சான் லோகேஷ் சிறப்பாக போடுகிறார். மீண்டும் ஒரு ஓடப்பட்ட பந்து. சான் லோகேஷ் தனது அணிக்காக சிறந்த முறையில் தனது பவுலிங்கை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சான் லோகேஷ் ரிவர்ஸ் என்ற முறையில் இது 4 ரிவர்ஸ் என்ற முறையில் திலீப் ஒரு 4 அடிச்சிருக்கார். ரிவர்ஸ் என்ற முறையில் ஒரு 4 தலாசி உள்ளார். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. Loss of 1 wicket. 2 overs, 16 runs, loss of 2 wickets. Who will in the matches?
2 overs, 16 runs, loss of 1 wicket. All the matches. இந்தியா கேப்டன் வந்துட்டாங்களா டாஸ் போட? கணேசனா இவர் வந்தா அவரை அடுத்த போட்டியானது அயர்லாந்து வர்சஸ் இந்தியா. இரண்டு டீமோட கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. இன்னும் டாஸ் போடல. மேட்ச் ஆட்டோக்கார தம்பி, உங்க கேப்டனை கூப்பிடுங்க. ஆட்டோக்கார தம்பி, அடுத்த பந்து வீச்சாளர் திரு குலியா. குலியாவும் ஒரு சிறந்த பவுலர் தான். ஏனென்றால் அடுத்த பந்து வீச்சாளர் குலியா. 2 ஓவர் முடிவில் அணி இன்னைக்கு 16, லாஸ் ஆஃப் 1 wicket. இந்த மேட்சஸ் சிறப்பாக விளையாட பந்தது. இதற்கிடையே 1 ரன்கள் ஓடி கிடைக்கிறார்கள் வெஸ்ட் இண்டீஸ். தூக்கி எடுக்கப்பட்ட பந்து யாரா இல்ல கேட்ச் என்ற மொழி. நான்கு இவர கவர்ஸ்ல ஒரு 4 நம்ம பார்த்தோம். சரியான ஷாட் அது. இதற்கிடையே 4 வர்தா அண்ணா தனது அணிக்காக சிறந்த முறையில் தனது மட்டையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது ஒரு டிஃபரண்ட் ஷாட். சிறப்பாக விளையாடிய பந்து அது. இதற்கிடையே டாட் பால். குலிகா தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்தை விளாசி கொண்டிருக்கிறார். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 ரன் மட்டுமே. இதற்கிடையே ஓவர் என்று நடுவர் அறிவிக்க அணியின் எண்ணிக்கை 22. ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22, லாஸ் ஆஃப் 2 wicket. நான் சொல்லுவேன், 10 வாட்டி கூட சொல்லுவேன் நான். சம்சா குப்பை அடுத்த போட்டியானது இந்தியா டீம் கேப்டன் இதற்கிடையே ஒரு டாட் பால் நடுவர் அறிவிக்க இந்தியா டீம் கேப்டன் எங்க இருக்காங்க? அடுத்த போட்டியானது அயர்லாந்து வர்சஸ் இந்தியா. டாஸ் போட்டிங்களா?
சிறப்பாக போடப்பட்ட வந்து இது ஸ்லோயர். இந்தியா டீம் கேப்டன். இந்தியா டீம் கேப்டன். சிறப்பாக இட்ஸ் வைட் வைட் என்று நடுவர் அறிவிக்க இட்ஸ் வைட் என்று நடுவர் அறிவிக்க உதிரியின் ஒரு ஓட்டம். கிருஷ்ணபுரம் பிரீமியர் லீக் பிரசன்ஸ் 8th year trophy. எங்களுக்காக ஸ்பான்சர் செய்த அனைவருக்கும் நன்றி. டாஸ் வின் இந்தியா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது ஒரு 6. ஃபுல் ஷாட். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது ஒரு 6. இந்தியா கேப்டன் உங்க டிசிஷன் சொல்லணும். அடுத்த போட்டிக்கு டாஸ் போட்டதுல இந்தியா டாஸை வென்றுள்ளார். டிசிஷன் சொல்லணும். இந்தியா உங்களோட டிசிஷனை சொல்லுங்க. பேட்டிங் ஆர் ஃபீல்டிங்? இந்தியா நியூ கமெண்டேட்டர் திரு ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரியில் இணைகிறார். பால் என்று நடுவர் உரைக்க உதிரின் மூலம் தற்போது இது ஒரு ஓட்டம். சூப்பரா பேசுறாரு. நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் வரதராஜன் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக. அயர்லாந்து பிளேயர் சுபாஷ் எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா வரவும். சிறந்த ஒரு தடுப்பாட்ட வீரர்கள் இது இரண்டாக மாறுமா? குளிக்கா ஒரு ஓட்டு மட்டுமே. இதற்கிடையே ஒரு ஓட்டம் என்று எங்களுக்காக ஸ்பான்சர் செய்த அனைத்து நிறுவனங்களுக்கும் கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது இந்த போட்டியை தூக்கி அடிவிட வந்தது 4. மிக நேர்த்தியான முறையில் அழைக்கப்பட்ட ஒரு 4. மகேஷ் மற்றும் வரதராஜன் தற்போது களத்திலே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக சிறந்த முறையில் தனது மட்டைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் இன்று மதியம் எங்களுக்காக ரோஸ் மில்க் வழங்கிய எஸ்கேஎம் மட்டன் ஸ்டால் பிலால் அண்ணன் அவர்கள் தற்போது இந்த போட்டியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வட்ட செயலாளர் மோகனனும் இருவரும் சேர்ந்து இந்த போட்டியை இந்த தருணத்திலே எங்களுக்காக ஸ்பான்சர் செய்த அனைத்து நிறுவனங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சக்தி இட்ஸ் அவாய்ட் என்று நடுவர் அறிவிக்க உதிரியின் ஒரு ஓட்டம். அவன் பேர் எத்தனை பால்? இன்னும் 25 பந்துகளிலே 39 ஓட்டங்கள் இலக்கு. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வெற்றி பெறுவார்களா? பிளக் இன் மொபைல். இந்தியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கா பவுலிங்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. கணேஷ், இந்தியன் டீம் கணேஷ் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் ரிசீவ் சொல்லுங்க. பேட்டிங்கா பவுலிங்கா? $37, 37. Your 12th man where? You're not in the stage. Okay. Your 12th man. Where is your 12th man? Immediately fast urgent. Emergency. 24 minutes. Where is your 12th man? Top mode. உதிரின் ஒரு ஓட்டம். Where is your 12th man? I want one decision. All matches. $37. ஆமா.
37. It's the 12th man. Where is the 12th man of West Indies team? Sit in the place in the scoreboard. Okay. அடுத்த போட்டியானது அயர்லாந்து வர்சஸ் இந்தியா. இந்தியா டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. உங்களோட டிசிஷனை கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. 4 ஓவர் முடிவிலே 37 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணி. இன்னும் 24 பந்துகளிலே 38 ஓட்டங்கள். சராசரியாக 24 பந்துகளிலே 38 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு. யார் வெற்றி பெறுவார்கள்? ஆஸ்திரேலியாவா வெஸ்ட் இண்டீஸா? இன்னும் 24 balls 38 runs. அடுத்த போட்டிக்கு டாஸ் போட்டதுல இந்தியா டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. Choose to field. பாய் யாலி 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 பாய். டாஸ் ஜெயிச்சல பவுலிங் எடுத்திருக்காங்க இந்தியா. அடுத்த பந்து வீச்சாளர் ரிசான் லோகேஷ் தனது அணிக்காக பந்து வீச வந்துள்ளார். ரிசான் லோகேஷ் டைம் அவுட் முடிஞ்சிச்சா? டாட் பாலா நடுவரே. வைட் 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 வைட். நன்றி நன்றி. 5வது ஓவரின் முதல் பந்து வைட் பால் என்று நடுவர் அறிவிக்க சிறப்பாக போடப்பட்ட பந்து இது. மீண்டும் ஒரு Dot சிறப்பான ball. ஒரு பந்து வீச்சு களத்தில் மகேஷ் மற்றும் வரதராஜன் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக மேலே நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய அணிக்காக சிறப்பாக போடப்பட்ட பந்து இது. ஒரு விக்கெட். ரிசான் லோகேஷ் தனது இதற்கிடையே அணிக்காக ஒரு முதல் விக்கெட்டை out. எடுத்துள்ளார். கேட்ச் என்ற முறையில் சிறப்பாக போடப்பட்ட பந்து. இது ஒரு wicket. கேட்ச் என்ற முறையில் லோகேஷ். விக்கெட்டை பறிகொடுத்து இருக்கிறார் மகேஷ் அண்ணா. அடுத்த போட்டியானது இந்தியா வர்சஸ் அயர்லாந்து. இட்ஸ் ஒரு பிகெஸ்ட் மேட்ச். என்னுடைய ஸ்பான்சர்ஸ் இந்த பிளக்-இன் மொபைலுக்கு என்ன ஒரு வாட்ஸாக இருந்தாலும் எங்கள் பிளக்-இன் மொபைலை அணுகுனீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். அடுத்த மட்டையாளர் ஒவ்வொரு மேன் ஆஃப் தினேஷ். மேட்சுக்கும் எங்களுக்காக ஏர்பட்ஸ் gift. ஒவ்வொரு மேன் ஆஃப் த மேட்ச் ஒவ்வொரு பிளேயருக்கும் ஏர்பட்ஸ் பிளக்-இன் மொபைல் ஸ்பான்சர். அடுத்த மட்டையாளர் திரு தினேஷ். சான் லோகேஷ் தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். சான் லோகேஷ் இந்தியா டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க. சிறப்பாக போடப்பட்ட பந்து இது. ஒரு டாட் பால். சான் லோகேஷ் சூப்பரா போடுறாரு. மீண்டும் ஒரு சிறப்பான வீசப்பட்ட பந்து இது. இதற்கிடையே 1 ரன்கள்.
சிறப்பாக போடப்பட்ட பந்து, இதற்கிடையே ஒரு ரன் ஓடி கடுகிறார்கள். லாஸ்ட் பால், இந்த ஓவரோட கடைசி பந்து. கமெண்டேட்டர் ஆர்ஜே பாலாஜி. வைட் என்ற நடுவர் அறிவிக்க உதிரின் ஒரு ஓட்டம். லோகேஷ் சிறப்பாக சிறந்த ஒரு போட யாக்கர். தடுப்பாட்டத்திற்கிடையிலே இதற்கிடையே ஒரு ரன் மட்டுமே. ஓவர் என்று நடுவர் அறிவிக்க இன்னும் 3 ஓவர்ல 33 அடிக்கணும். 18 பந்துகளிலே 33 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. 42. ஓவர் என்று நடுவர் அறிவிக்க 42. இன்னும் 18 பந்துகளிலே 33 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அடுத்த பந்து வீச்சாளர் திரு குலிகா. உங்களோட கமெண்டேட்டர் திரு ஆர்ஜே பாலாஜி இணைஞ்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு என்ன கமெண்ட்ரி? பந்து வீச்சாளர் கோகுல் பந்து வீச வந்திருக்கிறார். மட்டையாளர் தினேஷ். அடுத்த பந்து வீச்சாளர் கோகுல் என்ற குலிகா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. சூப்பர் ஃபீல்டிங் லோகேஷ். கிரேட் ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங். நல்ல ஸ்டாப் பண்ணான் போல. இல்ல போல போல போல. ஸ்டாப் பண்ணிட்டான். கமிட்டி மெம்பர்ஸ் அங்க இருக்காங்க, லைன் மெம்பர். அது ஒரு ரன்னா 2 ரன்னா? ஒரு ரன். ஒரு ரன். wide. This is wide ball. மீண்டும் ஒரு ஒயிட் பால். wide என்று நடுவர் அறிவிக்க, நடுவரிடத்தில் எந்த வாக்குவாதம் இருக்கக்கூடாது. வைட் என்றால் வைடு தான். ஆல்சோ வைட் என்று நடுவர் அறிவிக்க. another white ball. உதிரிகள், உங்கள் பக்கத்தை விட்டு எதிரிகள் அதை கருதி சிறப்பான முறையில் பந்து வீசுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. It's a legal ball. Dot ball. இது இரண்டாக மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டு மட்டுமே. இன்னும் ஒரு சிறந்த ஒரு தடுப்பாட்டம் இதற்கிடையிலே. கேட்ச் என்ற முறையில்
அவுட் ஆயிட்டார். Jackie? கடைசி பந்து லாஸ்ட். அனிஃபா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். அனிஃபா ரம்ஜான் ஸ்பெஷல். அனிஃப் பாய். ஆஹா, தூக்கி அடிக்கிற பந்து. முதல் பந்திலே கேட்சை தவறு விட்டார்கள். இதற்கிடையிலே டிராப் ஆஃப் த கேட்ச். காலையிலிருந்து எக்கச்சக்க டிராப் கேட்சஸ் மட்டும். ஒரே ஆள் 2 கேட்ச் விடுறது, ஒரு கேட்ச் விடுறது, எக்கச்சக்க கேட்ச். இந்த கேட்ச் கிருபாவா? 46 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 49. இன்னும் 12 பந்துகளிலே 26 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. 12 balls 26 needed in the West Indies. Who will win the matches? The Australia, the West Indies. இன்னும் 12 பந்துகளிலே where is your 12th man? Your 12th man is not stage, but score is less. என்ன கணேஷ் சொல்ற? கமிட்டி என்ன சொல்றது? ஒரு 12th man இங்க இருக்கணும். அப்ப ஸ்கோர் இது வச்சுனா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு சிங்கிள் 3 வைடு. 7. நீங்க ஸ்கோர் வேணும். ஒரு 12th man இங்க இருக்கணும். ஆஸ்திரேலியன் டீமுடைய 12th man எங்கே? இந்த பிரகாஷ் என்ன பண்றாரு? அங்க இருந்து உங்க மேட்சை பார்த்துட்டு இருக்காரு லைவா? இல்ல ஒவ்வொரு மேட்சுக்கும் உங்களுக்கு சொல்றோம், உங்க 12th man நீங்க வாங்க உட்காருங்க ஸ்கோரை பாருங்கன்னு சொல்றோம். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு மேட்ச் நடக்கிற நேரத்துல ஒரு ரன் கம்மியா இருக்கு, 2 ரன் கம்மியா இருக்கு சொல்லக்கூடாது. கமெண்டேட்டர் ஒரு மைனஸ். இன்னும் 12 பந்துகளிலே 26 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. மட்டையாளர்கள் தினேஷ் மற்றும் அனிஃபா. பந்து வீச்சாளர் சந்தோஷ். சிறந்த ஒரு பந்து வீச்சு. ஓட்டம் எதுவுமில்லை. டாட் பால். இன்னும் 11 பந்துகளிலே 26 ஓட்டங்கள் இலக்கு. யார் வெற்றி பெறுவார்கள்? வெஸ்ட் இண்டீஸா ஆஸ்திரேலியாவா? ஷேன் வார்னா, டேரன் சாமியா? அடுத்த போட்டி அயர்லாந்து மற்றும் இந்தியா மோத இருக்கிறார்கள். டாஸ் போடப்பட்டதிலே இந்தியா டாஸை வென்று முதலில் பவுலிங்கை தேர்வு செய்திருக்கிறார்கள். தூக்கி அடிக்கப்பட்ட பண்ணது வெறிக்கு வெறி, ரத்தத்திற்கு ரத்தம். ஒரு நண்பனையே ஒரு நண்பன் அடிப்பது கண்கூடாத காட்சி. நல்ல ஒரு ஷாட் இது. அனீஃப் அவர் கோச்சு குத்துது முருகா. எங்கள் காரைக்குளம்பு முருகன் தான் கோச்சு குத்தார் அனீஃப். அந்த பால் கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க நண்பரே. ரசபுரம் பிரீமியர் லீக் சார்பாக பெரிய நன்றி உங்களுக்கு. அந்த பால் எடுத்து போட்டவங்களுக்கு ஒரு பால் போச்சு. இந்த கமிட்டி என்ன பண்றாங்க தெரியல. இதுக்கு தான் அனிஃபா 6 அடிக்கிறதே இல்லை. அவன் அடித்தாலே பால் தொலைஞ்சிடுது. பெரிய கஷ்டம். மற்ற யார் பால் அடித்தாலும் சீக்கிரமாக வந்துடும். அனிஃபா அடிச்சா மட்டும் பால் வராது. நல்ல ஒரு ஹிட் அந்த 6. சந்தோஷ் பால்ல ஒரு தேவா சூர்யா 2 பேரும் மோதுறாங்க.
சிறப்பான பந்து வீச்சு, ஓட்டம் எதுவுமில்லை, டாட் பால். சந்தோஷ் ஆஸ்திரேலிய அணிக்காக மிக நேர்த்தியான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் இந்த மாலை வேளையிலே. மட்டையாளர் அனிஃபா. இன்னும் 8 பந்துகளிலே 19 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை வெஸ்ட் இண்டீஸ்க்கு. 8 balls 19 runs needed. Who will win the matches? The Australia, the West Indies. Right. தினேஷ் நல்ல ஒரு பந்து வீச்சு. இன்னும் 7 பந்துகளிலே 19 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை. Seven balls 19 runs needed. Who will win the matches? The West Indies, Australia. 7 balls, 19 runs. Great catch in the location. The wicket losses in the Dinesh. Next batsman. 7 overs. Watch the location. Wicket losses in the Dinesh. 7 ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 56. கடைசி ஓவர் நரேஷ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். 6 பந்துகளிலே 19. சராசரியாக 3 சிக்ஸர்கள், ஒரு ஓட்டம், கையிருப்பு. அனிஃபா அடிப்பாரா? தன்னுடைய வெஸ்ட் இண்டீஸ் அணியை வெற்றி பாதைக்கு கூட்டி செல்வாரா? பந்து வீச்சாளர் யார்? அதை பொறுத்தே இந்த போட்டி அமையும். வந்து விட்டார் கட்டுபால் பிளேயர் தினேஷ், சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். இவர் ஒன்லி சேப்பாக்கில் தான் பிராக்டிஸ் இருப்பார் தினேஷ். அது ஒரு கட்டுபால், அவர் மட்டும் தான் ஆடுவார் அந்த கட்டுபால். நன்றி நன்றி நடுவர். ஒயிட் பால் என்ற நடுவர் அறிவிக்க உதிரின் மூலம் ஒரு ஓட்டம். 6 பந்துகளில் 18. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது 4ஆக மாறுமா? புலிகா ஓடிக்கொண்டிருக்கிறார். வெயிட் பண்ணுங்க, நடுவர் கொடுக்கட்டும். நீங்க யாரும் பேசாதீங்க பிளேயர்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. அம்பேர் கொடுக்கட்டும் எது வந்தாலும். மற்ற யாரும் பேசாதீங்க, கமிட்டி மெம்பர்ஸ் மட்டும் போட்டோம். மற்ற யாரும் கிரவுண்டில் போகாதீங்க. எல்லாரும் பேச பேச ஆர்குமெண்ட் ஜாஸ்தியாகும். நடுவர் கரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு, கொடுக்கட்டும். நடுவர் 2 இது 2 என்ன? ஓகே 2. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, டாட் பால். இன்னும் 16 ஓட்டங்கள் 4 பந்துகளிலே. ஒரு சிறப்பான பந்து வீச்சு, வெற்றிக்கு வழிவகுத்த பந்து வீச்சாளர் தினேஷ் தன்னுடைய அணியை சிறந்த முறையிலே பந்து வீசி
வெற்றி பாதைக்கு கூட்டி சென்று கொண்டிருக்கிறார் தினேஷ், ஆஸ்திரேலியன் பிளேயர். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. சிறந்த 6. இன்னும் ஒரு பால்ல 10. ஒயிட் பால். இதற்கிடையிலே அகல பந்து வீசியிருக்கிறார். ஒரு பந்துகளிலே 9 ஓட்டங்கள் எடுக்க வேண்டிய நிலை வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஒரு பால்ல 9 ரன்ஸ். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. 6. 3 ரன் வித்தியாசத்தில் தோத்துருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். எங்கேயும் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. வெற்றி பெற்று விட்டார்கள் ஆஸ்திரேலியன் டீம். பிரஸ்டுபுரம் பிரீமியர் லீக் சார்பாக ஆஸ்திரேலியன் டீமுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேன் ஆஃப் த மேட்ச் நாங்கள் சொல்லுவோம். மேன் ஆஃப் த மேட்ச் லோகேஷா? ஆஸ்திரேலியாவில் மேன் ஆஃப் த மேட்ச் லோகேஷ்.